ஸோ வெப் டிசைனிங்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது தான் அந்த வெப் டிசைனிங். அந்த வெப் டிசைனிங்கான ஒரு பேஸ் தான் வந்து HTMLன்ற ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜுங்க. இந்த HTML அப்படின்ற இந்த மார்க்அப் லாங்குவேஜை வச்சு தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட்டையே டிசைன் பண்ணுவாங்க. இந்த HTML என்னங்க, ஒரு ஓப்பனிங் டேக் ஒரு க்ளோசிங் டேக் மாதிரி இருக்கும். HTML/HTML இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லா டிசைன்ஸுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த HTML பார்த்தோன்னே ஒரு ப்ரௌசர் என்ன எடுத்துக்கணும் வந்து, ஓ இது வந்து ஒரு வெப்பேஜோட டிசைனா அப்படின்னு பார்த்துட்டு அழகாக வந்து டிசைன் பண்ணிவிடுவாங்க. இதில் ஒரு மனுஷன் மாதிரி தாங்க HTML. ஒரு தலை இருக்கும், ஒரு உடம்பு இருக்குங்க. ஹெட்டுன்ற இடத்துல என்னோடய தலை எல்லாம் எப்படி உடம்பு வச்சு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி வெப்சைட்டுங்க, அது ஹெட்னுவாங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே இருக்குங்க. இதுதான் பாடின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி வரதான் HTMLனு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்குறது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து HTML வெப்பேஜ் இன்ட்ரோடக்ஷன். HTML நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நிறைய கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் இந்த வெப்பேஜில். ஓகே, HTMLனு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 டேக்ஸ் இருக்குங்க, முக்கியமான டேக்ஸுங்க. ஒன்று வந்து இந்த HTML ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹெட் டேக் இருக்குங்க, ஹெட்டு/ஹெட்டுங்க. ஸோ இந்த ஹெட்டில் தான் வந்து நம்மளோட டைட்டில் இருக்கும், ஒரு வெப்சைட்டுடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாடி டேக் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம நிறைய டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டை போடுற டேக்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களோட நார்மல் HTML ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ HTML எலிமெண்ட்ஸ் டேக்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து HTMLோட எலிமெண்ட்டுங்க. இது வந்து இந்த எலிமெண்ட்டுக்கான ஆட்ரிபியூட் தன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய HTML டேக்குங்க. ஸோ எலிமெண்ட்டுங்க, ஸோ ஆப்வியஸாக எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? HTMLோட டேக்ஸுங்க. ஓகேவா? இதுதான் HTMLோடைய மொத்த லைக் URL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? HTMLோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும், போய் பாருங்கள். ஓகேவா? இட்ஸ் அ லாங் திங். இதை நம்ம ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடுறேங்க. இந்த HTTPன்ற சொல்கிறது பேர் நேமிங் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த URL பார்த்திங்கன்னா வந்து அந்த URLன்ற லிங்க்கில் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நேமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. HTTPSன்னு சொல்லி சேவ் பண்ணுறதுங்க. அடுத்தது நேம் ஆஃப் தி ரிசோர்ஸ், என்ன வெப்சைட்ப்பா அது சொல்லுப்பா, அதுதான் வந்து ரிசோர்ஸுங்க. நேமிங் பார்த்துங்க, அதில் அந்த வெப்சைட்டில் எதனை பற்றி படிக்க போகிறேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுடைய நேமிங் ஸ்கீமுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசோர்ஸுங்க. இது வந்து நேமிங் பார்த்துங்க. சிம்பிள். ஓகேவா? இதுதான் வந்து HTML ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறதுங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தது தாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட HTML இருக்குது அப்படின்னா வந்து இது ஹெட் டேக்குங்க, இது டைட்டில் இருக்கும், பாடி டேக் கூட நிறைய டேக்ஸ் இருக்குங்க. அதை பற்றி போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு நான் ப்ரோக்ராம் இங்கே பண்ணியிருப்பேங்க. மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு இங்கே பாருங்களேன், டாக் டைப் HTML அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன சார்னா வந்து இந்த டாக்குமெண்ட் என்ன டைப்பா, ஓ HTML-ஆ, ஓகே. ஸோ இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது இதெல்லாம் தேவையில்லை. இப்போங்க ஹெட்டு கொடுத்துருக்கேன், பாடி கொடுத்துருக்கேன். அந்த பாடியில் இருக்கிறது H1னா பெருசாக வந்திருக்கு, பேராகிராஃப்னால் அதுக்கான சைஸ் வந்திருக்குங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய மை ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் இருக்கிற டேட்டாங்க. அடுத்து கண்டென்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த கண்டென்ட் கேட்டகரி வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. எப்படின்னா வந்து மெட்டா டேட்டா கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்டென்ட்டு, செக்ஷனிங் கண்டென்ட்டு, ஹெட்டிங் கண்டென்ட்டு, ஃப்ரேசிங் கண்டென்ட்டு, எம்பர்டர் கண்டென்ட், இந்த மாதிரி பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த கண்டென்ட் இதில் எந்தெந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாலு ஸ்பேனு இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரேசிங் கண்டென்ட்டில் வருங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக போய் பாருங்கள், இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது இந்த டாக் டைப்புக்குள்ளே வந்துடலாம். டாக் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டாக் டைப் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ப்ரௌசருக்கு நம்ம போய் சொல்கிறோம், ப்ரௌசரு இது வந்து நான் உனக்கு தரது வந்து ஒரு HTML அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டாக் டைப் டு இண்டிகேட் வாட் இஸ் த டாக்குமெண்ட் டைப்புங்க. அதான் வந்து டாக் டைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த லெவலில் HTML நான் உங்களுக்கு சொன்ன டேக் தாங்க. ஓகே, HTML டேக்னால் என்னங்க? ஸோ HTML/HTML ஒரு வெப்பேஜுடைய ஆரம்பமும் கடைசியும் நீ கொடுத்துடணும். இது HTML சொல்கிறதுக்கு HTML/HTMLங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டைட்டில் டேக் இருக்கும். டைட்டில் டேக்னால் என்னங்க? என்னை பார்த்தோன்னே என்னோடய ஃபேஸை பார்த்து வெங்கட் ராயவன் வெங்கட் அப்படின்ற அந்த நேம், அதுதான் அந்த டைட்டில் டேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டில் டேக் வந்து நாம் ஹெட்டில் தான் கொண்டு போய் போடுவோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி டேக் உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. ஹெட்டிங் டேக் பற்றி பார்க்கலாம். ஹெட்டிங் டேக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து H1 to H6ன்னு சொல்லுவாங்க. H1ன்றது பெரிய ஃபாண்ட்டுங்க, H2ன்றது அதை விட சின்னது. H6ன்றது ரொம்ப சின்ன ஃபாண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், H1 H2 H3 இருக்கு இல்லையா, அதோடைய சைஸ் எல்லாமே இப்படி வருங்க. ஓகேவா? இதான் வந்து H1 ஃபாண்ட் சொல்லுவாங்க. அது பற்றி டீட்டெயிலாக நான் போட்டிருப்பேன், கோடிங்கெல்லாம் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது பேராகிராஃப் டேக்குங்க.
பேராகிராஃப் டேக்னா என்னங்க, ஒரு புக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பேராகிராஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பேராகிராஃப் டேக்னு சொல்லுவாங்க. இதை பி அப்படின்ற டேக் மூலமாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேராகிராஃப் டேக்னா இதுதாங்க பேராகிராஃப் டேக்குங்க. பாருங்கள், ஸோ இப்போ நான் ஒரு ஹெட் டேக் போட்டிருக்கேன், அங்கே டைட்டில் போட்டிருக்கேன். ஓகேவா? டைட்டில் போடாச்சு. பாடி டேக் போடுறாங்க. இந்த பாடி டேக்குள்ளே வந்து H1 டேக் இருக்குது, பேராகிராஃப் டேக் இருக்குங்க. இந்த பேராகிராஃப் டேக்கில் என்ன கொடுக்குறோ அது பேராகிராஃப் உனக்கு வருங்க. ஓகேவா? நார்மலாக இருக்கிற பாங்க இது எல்லாமே பேராகிராஃப் தாங்க. சரிங்களா? ஓகேவா? இது எல்லாமே பேராகிராஃப் தாங்க. ஓகேவா? இப்போ அங்கே இது பாயிண்ட்ஸுங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதான் பேராகிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் ஆஃப் HTML நம்ம பார்க்குற ஏரியாஸுங்க.